நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது, நீங்கள் பேசுங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் வார்த்தைகளோடு நிறுத்திக்குங்க. எதுக்கு கை காலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? கீழே கிடக்கிறது பார்க்கும்போது என்னமோ பண்ணிச்சு. ஒரு நிமிஷம் நானாக இருந்தால் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். இவங்க என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கரூரில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இங்கே 1-2 கோயில் போகிற ஒரு இது உண்டு. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி ட்விட்டரில் இது வந்துகிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தாச்சுன்னா சித்ராவோட அந்த இன்சிடெண்ட் நான் பார்த்தேன். என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுத்தா சண்டை போடுறதோ, இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீ என்னோட என்ன சொல்லுது சொத்து பிரச்சனை, இல்லைன்னா கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கல, வண்டி எடுத்துகிட்டு போனேன், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சண்டை வருது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவ்வளோ நமக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. ஒரு தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது, நீங்கள் பேசுங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் வார்த்தைகளோடு நிறுத்திக்குங்க. எதுக்கு கை காலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? யாராக இருந்தால் என்ன, உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷன் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதா? நீங்கள் நமக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு நினச்சி தானே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேயோ ஒரு அம்மா ஸ்தானத்துலேயோ இருந்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய நீங்கள் அவங்கள போட்டு அடித்தா எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. அந்தம்மா அங்கே அந்த கீழே கிடக்கிறது பார்க்கும்போது என்னமோ பண்ணிச்சு. ஒரு நிமிஷம் நானாக இருந்தால் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது பார்க்கும்போது சரி எனிவே நான் அப்புறம் இடம் எங்கேன்னு பார்க்கும்போது கரூர் அப்படின்னு பார்த்தேன், மேலே பார்த்தேன். சரி எப்படியும் நான் கரூர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு அந்த டைமில் அவங்கள போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த இன்சிடெண்ட் பார்த்ததில் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், நான் அரசியல் ரீதியாக நான் இங்கே பேச வரல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த ஊர் இந்த வார்டினோட யாராக இருந்தாலும் சரி, இந்த எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக எடுத்துதாகணும். யார் தப்பு செஞ்சுருந்தாலும் எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னால ஏதோ ஒரு விவேக் ஒருத்தர் எனக்கு கமிஷனர் தெரியும்னு சொல்லி விவேக் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் யாராக இருந்தாலும் ஒரு 2 பேரை அடித்து போட்டிருக்காங்க, அதுக்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டெப் எடுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது சொன்னதோடு சரின்னு சொல்லி எடுத்த தண்ணியிலையும் அங்கேயும் போடாமல் தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் எடுங்க. பாவம் உங்களை நம்பி நம்ம எம்எல்ஏ நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்கள ஒரு அப்பா ஸ்தானத்தில், ஒரு அம்மா ஸ்தானத்தில், ஒரு அண்ணன் ஸ்தானத்தில், ஒரு அக்கா ஸ்தானத்தில் நின்று காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. தயவு செஞ்சு இதுக்கு ஸ்டெப் எடுங்க. அந்த எஃப்ஐஆரோட ஒரு கதையாக போகாமல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விடாமல் ஸ்டெப் எடுங்க. யாராக இருந்தாலும் ஸ்டெப் எடுங்க, பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. சரி சரி. நான் கரூர் யூஸ்வலி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோயிலுக்கெல்லாம் போகிறது. ஸோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது நான் உங்கள் இதை பார்த்தேன். பார்க்கும்போது எப்படியும் நான் கரூர் போகிறேனே, பார்க்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு. இல்லாமல் நீங்கள் பேசுனது அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. தனிமாக எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதாவது ஒரு நிமிஷம் என்னோடய ஃபேமிலி அப்படின்றத விட ஒரு நிமிஷம் நான் என்ன அங்கே வச்சு பார்த்தேன். எனக்கு இப்படியா இருந்தா அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தேன். எனக்கு அது டூ மச்சாக ஃபீல் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் சரி எப்படியும் நான் இந்த ஊருக்கு வரேன்னு, வேறு எந்த நோக்கமும் அரசியல் நோக்கமும் கிடையாது, மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது வேறு அவங்க ஹெல்த் விஷயம்லாம் சொல்லும்போது, ஹார்ட் விஷயம்லாம் சொல்லும்போது சே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, அதனால இப்போ
ஆக்ஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டாங்கல்ல? எஃப்ஐஆர் போட்டாங்க. நேற்று மதியானம் வந்து கைது பண்ணி போனாங்க. சரி. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நம்பிக்கையும் இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இதுவே இப்போ டிலேன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு யார் பொறுப்பானவங்களா இருக்காங்களோ, எந்த அரசியலும் அதை நான் சொல்ல விரும்பலை, எந்த அரசியல் இதாக இருந்தாலும் சரி இதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படிலாம் சும்மா நீங்கள் அப்படியெல்லாம் தட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் பொம்மை எல்லாம் கிடையாது. மனிதர் என்ன விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் போலீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. 2 விஷயம் நடக்குமா. ஒன்று, நான் வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர்ன்ற நிறையில் நான் ஆக்ஷன் எடுப்பேன். அது ஒரு டைப். இன்னொன்று, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் குழந்தைங்க இருக்குது, அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க என்ன மிரட்டுறாங்க, நான் என்னமா பண்ண முடியும். இது 2 தான் போலீஸ் சைடில் நடக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இப்போ ஆக்ஷன் எடுத்தேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, முதல் நாள் சிஐடி போகுது. அவர் சிஐடி வந்து பேசிட்டு போனாங்க. அவர் வந்து கண்டிப்பாகம்மா உங்களுக்கு நாங்கள் நல்ல முடிவு நாங்கள் நாளைக்கு சொல்லுவோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட நிறுத்த வேண்டியதானே. ஒரு வேளை நீங்கள் பேசி அதை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட வேண்டியது. அது என்ன கை வைக்க வேண்டியதாக இருக்குது. தப்பில்லை. என்னை அடித்தாங்க. நான் அடித்தாங்க முடியாமல் தான் நான் இவங்களை அடித்தது நான் அடிச்சது அந்த இடத்துல நான் இதாக இருப்பேன். பயந்துக்கிட்டு முடியான்ட்டேன். அடி வாங்க முடியாமல் தான் நான் முடியாந்தேன். அப்புறம் தான் இவர் அடிச்சே போட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து அப்புறம் தூக்கிட்டு வந்து அப்புறம் நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டோம். ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள இவர் அப்படி காற்று வந்து மயங்கிட்டார். அப்புறம் எங்கே ஜிஹெச் கொண்டு போனோம். அவங்க பல்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு நீங்கள் கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. எங்கள் பையன் வயிற்று 8 மாதம் இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்பயும் ஆஞ்சியோ பண்ணி எல்லாம் சரி பண்ணி நான் கொண்டு வச்சேன். ரிலாக்ஸாக அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வருவார் போவார். எந்த பிரச்சனையும் போக மாட்டார், பேசவே மாட்டாருங்க. இவர் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப பேசாமல் இருந்தாலும் இப்போ எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தெரிய வேண்டியவங்களெல்லாம் இந்த மாதிரி நல்ல உள்ளம் படித்த சில மீடியாஸ் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் நிறைய விஷயங்களுக்கு பரிகாரம், அதுக்கு ரெஸ்பான்ஸ், அதுக்கு ரிசல்ட் வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல ஒரு கும்பிடு சொல்லணும். உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய தேவைப்படுது. சும்மா ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு அடி தானே, ஒரு உத தானேன்னு சொல்லி விடாமல் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்கள் நல்ல மனசுக்கு சொல்கிறேன். எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அழுறது எனக்கு தாங்க முடியலை. ஒரு நிமிஷம் நான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேங்க. எந்த உதவிக்கு யார்கிட்டையும் நான் போய் என்ன நின்னதில்லை. நான் ஹோட்டல் கடை வச்சுருந்தேன். நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே இது பண்ணோம். பொண்ணு 1 பையன் 1. அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருப்போம். எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பணம் கடன் கொடுத்து திருப்பி கேட்டு அப்படி ஒரு பிரச்சனை, இல்லைன்னா ஒரு இது மதில் பிரச்சனை, என்னோட இதுலேருந்து 2 சென்ட் நீ எடுத்தேன், உன்னோட காரை நான் எடுத்தேன், என்னோட இது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னா கூட சீரியஸான விஷயமாச்சே, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமேன்னு. ஏங்க தண்ணிக்கா? தண்ணி தான் கேட்டாருங்க. தண்ணிக்கா? இந்த உலகத்திலே போதும்னு சொல்ற 2 விஷயம் வந்து ஒன்று சாப்பாடு, ஒன்று தண்ணி. நீங்க என்னதான் நீங்க குடிச்சு பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு பாட்டிலுக்கு மேல உங்களால குடிக்க முடியாது. போதுங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் தண்ணி தான். இதுக்கு மேல உங்களால சாப்பிடவும் முடியாது. போதுங்கன்னு சொல்றது சாப்பாடு தான். 2 விஷயம் தான் ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது. அதுக்காகவா? இதெல்லாம் டூ மச். யாரா இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கை வைக்க வேண்டியதா இருக்கு. பேசி தீக்கலாமே. பிடிக்கலையா, நீ என்ன வேணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.